அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். சனிக்கிழமை மத்தியானத்துக்கு மேலே தாங்க நான் தைச்ச காசு கொஞ்சம், அப்புறம் என் ஃப்ரெண்டுகிட்ட கொஞ்சம் அமௌண்ட் கேட்டிருந்தேன். அதையும் வாங்கிட்டு நம்ம அந்த மோட்ரு வாங்கிக்கலாம், தண்ணிக்குள்ளே போடுற மோட்ரு வாங்கிடலாம் அப்படின்ட்டு கோயம்புத்தூர் கிளம்பிட்டேங்க. ஏன்னா நான் ஆல்ரெடி நம்ம ஒரு லோடு தண்ணி விட்டு வச்சுருந்தோம். அதனால் இந்த 15 நாள் தாட்டியாச்சு. இனி அந்த வீட்டிலேருந்து இழுக்க முடியாதுங்க. சாவி கொண்டு போய் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, தண்ணி வாங்கி ஊற்றினாலும் கிட்டத்தட்ட ஏகப்பட்ட செலவு. இந்த வீட்டுக்கு வந்ததுலேருந்து வர வருமானம் ஃபுல்லாக இந்த வீட்டுக்கே தான் போட்டுட்ருக்கோம். வாரம் 2000 3000 மிச்சமாச்சுன்னா இந்த வீட்டுக்கே தான் போட வேண்டியதாக இருக்குது. என்ன பண்ணுறதுங்க, வீட்டில் இருந்தாகணுமே. எனக்கே ஒரு வெறுப்பு வந்துருச்சு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா. அப்புறம் சரி ஓகே என்ன பண்ணுறது அப்படின்ட்டு கோயம்புத்தூரில் தான் என் ஃப்ரெண்டை விசாரிக்க சொல்லியிருந்தேன். ஏன்னா கோயம்புத்தூர் தான் பார்த்திங்கன்னா மோட்டருக்கு வந்து கொஞ்சம் ஃபேமஸான இடம். அதனால் கோயம்புத்தூர்லேயே விசாரிக்க சொல்லி இதுதான் கொஞ்சம் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் இது வந்து இவங்களே ஓனாக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. நவ இந்தியா பக்கத்தில் தான் இவங்களுடைய எஸ்ஆர்என் காலேஜ் பக்கத்தில் தான் இவங்களுடைய பட்டறையே இருக்குது, மேனுஃபேக்சரிங் யூனிட்டு. அப்புறம் நான் பஸ்ஸுக்கு தான் போனேன். அப்புறம் அங்கே போனதையும் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணாங்க, என்னென்ன பண்ணணும் அப்படின்ட்டு. சரி ஓகேங்கண்ணா அப்படின்ட்டு அப்புறம் நானும் வாங்கிட்டு வந்துட்டேன். அவங்க வந்து எனக்கு அப்படியே பாக்ஸாக கொடுத்துருந்தா கூட எனக்கு ஆஃப் லக்கேஜ் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க சாக்கில் போட்டு கட்டி கொடுத்து பஸ் நவ இந்தியா பஸ் ஸ்டாப் வரைக்கும் அதை விட்டாங்க. அப்புறம் அது வந்து ஆஃப் லக்கேஜ் போட்டாங்க. அப்புறம் எனக்கு வந்து பாத்ரூம் கூட போகலிங்க. வந்து தண்ணி தாங்க ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு வீட்டுக்கு